ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்த சில தவளைகள் சாகசமாக ஒரு சவாலை மேற்கொள்ள திட்டமிட்டன. அது என்னவென்றால், ஒரு மிகவும் உயரமான கோபுரத்தின் உச்சிக்கு ஏறுவது. இந்த சவாலை பார்க்க தவளைகள் கூட்டம் கூட்டமாக சுற்றிலும் திரண்டன. கோபுரத்தின் உயரம் மிகவும் அதிகமாக இருந்ததால் அங்கிருந்த பெரும்பாலான தவளைகள், இது நடக்காது, உங்களால் முடியாது என்று கத்த ஆரம்பித்தன. போட்டியை தொடங்கிய பல தவளைகள் மற்றவர்களின் சத்தத்தையும் எதிர்மறையான பேச்சுகளையும் கேட்டு சிறிது தூரம் ஏறியவுடனேயே மனம் தளர்ந்து கீழே குதித்தன. ஆனால் ஒரு சின்ன தவளை மட்டும் தொடர்ந்து மேலே ஏற முயற்சித்துக் கொண்டே இருந்தது. கீழே கூட்டத்திலிருந்து வந்த சத்தங்கள் அதிகமாக இருந்த போதிலும் அது அதை பொருட்படுத்தாமல் மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. நீ விழப்போகிறாய் என்றும் ஏறுவது வீண் என்றும் பலர் கத்தினார்கள். இறுதியில் மற்ற அனைத்து தவளைகளும் முயற்சியை கைவிட்ட பிறகு அந்த சின்ன தவளை மட்டுமே மிகுந்த சிரமத்துடன் கோபுரத்தின் உச்சியை அடைந்தது. அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. வெற்றி பெற்ற அந்த தவளை கீழே வந்ததும் எல்லாரும் அதனிடம் சென்று, நீ எப்படி செய்தாய் என்ற ஆச்சரியத்துடன் கேட்டனர். ஆனால் சின்ன தவளையால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்போதுதான் மற்ற தவளைகளுக்கு தெரிந்தது, அந்த சின்ன தவளைக்கு செவி கேட்காது, அது காது கேட்காத தவளை என்று. தான் உச்சியில் ஏறும் போதெல்லாம் கீழே இருந்த கூட்டம் தன்னை பார்த்து, உன்னால் முடியும், மேலும் ஏறு என்று ஊக்கப்படுத்துவதாக அது தவறாக எண்ணிக்கொண்டது. மற்றவர்கள் கத்திய எதிர்மறை வார்த்தைகள் எதுவும் அதன் காதில் விழவில்லை. அதுவே அதன் வெற்றிக்கான ஒரே காரணமாக இருந்தது. இந்த கதையின் நீதி: மற்றவர்கள் நம்மீது வைக்கும் எதிர்மறையான விமர்சனங்களை அல்லது சந்தேகங்களை புறக்கணிக்க வேண்டும். உங்களை ஊக்கப்படுத்தும் விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். நீங்களே உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொண்டால் எந்த உயரத்தையும்